நமஸ்தே. இது ஹிந்தி எழுதுறதுக்கும் பேசுறதுக்கான செகண்ட் டே கிளாஸ். டே 1ல ஸ்வர் உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இது டே 2 உடைய கிளாஸ். இன்னைக்கு வெஞ்சன், அதாவது மெய் எழுத்துக்களை பார்ப்போம். காங்காச்சானா இருக்கு இல்லையா, அது ஹிந்தியில இருக்கு. அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. காலையே 4 கா இருக்கு, சால 4 சா, டால 4 டா, தால 4 தா, பால 4 பா. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கு ஹிந்தியில. சரியா? காங்கா சானா இருக்கானா இருக்கு. ஒவ்வொரு எழுத்துமே ஹிந்தியில இருக்கு. ஒவ்வொரு எழுத்தா பார்ப்போம். முதல்ல கா வரிசை பாருங்க. கா ஃபர்ஸ்ட் கா பாருங்க, 1 மாதிரி போட்டு எஸ் தலை கீழே போடுற மாதிரி வருது. ஸோ அப்போ இதே மாதிரி பிக்சர்ல காட்டுற மாதிரியே நீங்களும் எழுதுங்க, நோட் எடுத்து எழுதுங்க. காசே கபூதர். சரியா? 2 லைன்ஸ்ல எழுதுனா நல்லாவே வரும். 2 லைன்ஸ்ல கூட எழுதுங்க. செகண்ட் கா பாருங்க, க சே கர்கோஷ். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியதான். க அப்படின்னு சொல்லி நம்ம தொண்டையில, அடி தொண்டையில இருந்து க அப்படி சொல்லி சொல்லணும். காசே கர்கோஷ். சரியா? நம்ம வாசிக்க வாசிக்க வந்துடும். அடுத்த தேர்டு கா பாருங்க, ஜே மாதிரி போட்டு 1 போட வேண்டியதான். பாருங்க, அது ஈஸி ரொம்பவே. காசே கம்லா, காசே கம்லா. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்து கா பாருங்க, 3 ஆஃப் 3 போட்டு போடுற மாதிரி இருக்கு. காசே கடி, காசே கடி. அடுத்தது ஙா, காக்கு அப்புறம் ஙா வரும் இல்லையா, அது எஸ் போட்டு பக்கத்துல புள்ளி வச்சிங்க அப்படின்னா அது அதாவது கா ஙா இல்லையா, தங்கம்ல ஙா வருதுல அது. அடுத்தது சா வரிசை. சால பாருங்க, 4 சா இருக்கு. ச சா, ஜ ஜா. சரியா? சால ஃபர்ஸ்ட் சா பாருங்க, சா சா சம்மச், சா சம்மச். சரியா? சாவை வந்து பாதி ஒரு கொடு போட்டு அதோட டெய்ல் மாதிரி போட்டு எழுதணும். அடுத்தது செகண்ட் சா பாருங்க, ஜத்ரி, ஜ த்ரி. சரியா? 3 பாதி 3 போட்டு அதுக்கு நீங்க சுழிச்சு விட்டீங்கன்னா செகண்ட் ஜா. சரியா? கோடு போடுறது கரெக்டா போடுங்க, இல்லைன்னா அதுல மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா ஒரு எழுத்து கோடு போட்டு வரும், ஒன்று கோடு போடாம வரும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும். தேர்டு ஜக். சரியா? இது பாருங்க, அருவா மாதிரி இருக்கா, ஸோ ஜா. சரி, கத்தி மாதிரி எழுதணும். அடுத்தது ஜா, ஜண்டா. ஜண்டானா கொடி. ஜா எஸ் மாதிரி போட்டு நீங்க எழுத்து விட்டீங்கன்னா அது ஃபோர்த்து ஜா, ஜண்டா. சரியா? ஜா. அடுத்தது எப்படி எழுதணும் பாருங்க, அதே மாதிரி எழுதிட்டே வாங்க. அடுத்தது ஙா, ஞா ஞா எழுதும் இல்லையா, அது எழுதணும். சீயை வந்து போட்டுட்டு உல்டாவா 1 மாதிரி போடணும். இதுதான் ஞா. அடுத்தது டா வரிசை. டா பாருங்க, 4 டா இருக்கு. ட ட ட ட. சரியா? டா டா பாருங்க, டா டமாட்டர், டா டமாட்டர். டா பாருங்க, சீயை போட வேண்டியது. டானா ரொம்ப ஈஸியா சி போட்டுற வேண்டியதான். செகண்ட் டா 0 போட்டிங்கன்னா செகண்ட் டா, டட்டேரா. அடுத்தது நெக்ஸ்ட் டா பாருங்க, டம்ரு. எஸ் மாதிரி போடுறீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இல்லாம எஸ் அப்படியே போட்டிங்கன்னா அது டா, டம்ரு. அடுத்த டா பாருங்க, டாவை வந்து நீங்க சி போட்டு சுழிச்சு விடணும். டக்கன். டா சி போட்டு சுழிச்சு விட்டீங்கன்னா அடுத்த டா. அடுத்தது நா இருக்கு இல்லையா, அந்த நா யூ போட்டு 1 போட்டிங்கன்னா அதுதான் நா. நாசே பான். நெக்ஸ்ட் தா வரிசை பார்க்கலாம். தாலே 4 தா இருக்கு. த த த த. சரியா? ஃபர்ஸ்ட் தா பாருங்க, 1 போட்டு ஒரு டெய்ல் வந்து போடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் தா. தாசே தர்பூஜ். செகண்ட் தா நம்ம 2 மாதிரி போடுவோம் இல்லையா, இல்ல இது தமிழ்ல ஊ போடுவோம் இல்லையா, அதுதான் தர்மஸ். சரியா? செகண்ட் தா. நெக்ஸ்ட் தா. தா தாவத். தா பாருங்க, 1 போட்டு சிய சுழிச்சு விட்டா அது தா. தாசே தாவத். நெக்ஸ்ட் த. தாசே தனுஷ். 3 மாதிரி எழுதணும். பட் ஆஃப் 3 கோடுக்கு பாருங்க, இது ஃபுல்லா இழுக்கக்கூடாது, ஆஃப்ல தான் இருக்கணும். அது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நா, சின்ன நான் சொல்லுவோம் இல்லையா, அது நான் எப்படி எழுதணும், நல். நாசே நல். நெக்ஸ்ட் பா வரிசை. பா வரிசையில 4 பா. ப ஃப ப பா. சரியா? ஃபர்ஸ்ட் பா பாருங்க,
யூ மாதிரி போடணும், அவ்வளோதான். யூ மாதிரி போட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு ஃபா, பாசே பதங். சரியா? பாசே பதங் யூ மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபா, ஃபா எஃப் சவுண்டு வரணும். டிக் போடுவோம் இல்லையா? டிக் போட்டுட்டு நடுவில் 1 போட்டோன்னா அது ஃபா, ஃபாசே ஃபல். சரியா? இஃப் சவுண்டு வரணும். நெக்ஸ்ட்டு பா, பா 0 போட்டுட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன் நடுவில் ஒரு கிழிச்சோம் அப்படின்னா பா, பாசே பக்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பா பாருங்க. பாசே பாலு. வா எழுதுவோம் இல்லையா? தமிழில் வா எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி எழுதலாம், இல்லை 2 எழுதுகிற மாதிரி எழுதலாம். சரியா? பாசே பாலு. நெக்ஸ்ட்டு மா. சரியா? மா எப்படி எழுதுறது? 4 எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் மா எழுதலாம். மாசே மச்லி. சரியா? மாசே மச்லி. நெக்ஸ்ட்டு யா. யா கொஞ்சம் யூவை ஸ்லாண்டிங்கை கொஞ்சம் வளைச்சி போட்டால் போதும். அதை யா, எக். யாசே எக். நெக்ஸ்ட்டு ரா, ரா ரஸ்ஸி. சரியா? ரா பாருங்க, தப்பு போடுவோம் இல்லையா? ராங் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா அது ரா. சரியா? ஈஸியாக எழுதியிருக்கா? அடுத்தது லா. லாசே லட்டு. லா பாருங்க, எம்மை வந்து போடுற மாதிரி இருக்கணும், ஆனால் கொஞ்சம் உல்டாவாக போடணும். எம் மாதிரியே போடாதீங்க. எம்மை உல்டாவாக போட்டிங்கன்னா அது லா. நெக்ஸ்ட்டு வா. வா பாருங்க, 1 போட்டு 0 போட்டிங்கன்னா அது ஈஸியாக வா, வாசே 1. சரியா? நெக்ஸ்ட்டு ஷா. ஷா வடமொழி எழுத்து சொல்லுவோம் இல்லையா? அந்த வடமொழி எழுத்து ஷா, ஷட்கோன். சரியா? பா மாதிரி போட்டு நடுவில் ஒரு கிராஸ் லைன் போட்டிங்கன்னா அதுதான் ஷா, ஷட்கோன். நெக்ஸ்ட்டு சா. சா ராங் மாதிரி போட்டு நடுவில் ஒரு 1 போட்டிங்க அப்படின்னா அது சா, சாசே சேப். சரியா? ராங் மாதிரி போட்டு நடுவில் ஒரு லைன் போட்டு நீங்கள் எழுதணும். சரியா? அடுத்தது ஹ. ஹா ஹா ஹான்னு சிரிப்போம் இல்லையா? அந்த ஹா. ஹா, ஹாசே ஹிரண். ஹா எப்படி எழுதுறது பாருங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படியே பார்த்து படத்தில் பாடுற மாதிரி எழுதுங்க. இதுவும் சா ப்ரொனன்சியேஷனில் தான் வரும். 2 போட்டு பக்கத்தில் 1 போடணும். ஷல்ஜம். சரியா? நெக்ஸ்ட்டு வெஞ்சன் முடிஞ்சது. இப்போ ஒரு 4 கூட்டு எழுத்து இருக்குது. அதை மையும் எப்படி வந்தது என்னன்னு பார்த்துடலாம். இக்ஷ அப்படின்னு படிக்கணும். சரியா? த்ர, த்ர. இத்து குட்ட ர, த்ர. ஞ. இது எப்படி படிக்கணும்? இங்கு குட்ட ஞ, ஞ அப்படின்னு படிக்கணும். இது இக்ஷ. ஷ்ர. இஷு குட்ட ர, ஷ்ர. இது ஷத்ரிய. ஷ்ர இல்லையா? ஷத்ரிய, ஷத்ரிய. எப்படி எழுதுறதுன்னு பாருங்க, அப்படியே பார்த்து எழுதுங்க. அடுத்தது த்ர, திரிசூல். ஞ, ஞானி, ஞ, ஞானி. சரியா? ஸோ இப்போ ரிவிஷன் பண்ணிடலாம். கூடயே படிங்க. அப்படியே எழுதி வச்சு நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு வரும். சரியா? கா பாருங்க. க, கா, க, க, ஞ. ச, ச, ஜ, ஜ, ஞ. ட, 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 ந. த, 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 ந. பா, ஃபா, பா, ப, ம. சரியா? யா, ரா, லா, வா, சா, ஷா, ஷ, ஹா. ஓகேவா? இந்த கடைசி வரையும் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். Day 3ல் பார்க்கலாம். சரியா? யாராவது ஹிந்தி படிக்க ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு தேவை. நன்றி. தன்யவாத்.